Hi friends, வணக்கம். நான் இந்த காம்படிஷன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி தமிழ் டியூட்டோரியல்ல என்ன பார்க்க போறோம்னாக்கா, குரூப் 2A இப்போ லேட்டஸ்டா போட்டுக்கிற குரூப் 2A நோட்டிபிகேஷன் தெரியும் இல்லையா? சோ அதுக்கான சிலபஸ் படி எந்தெந்த பாடங்களை வந்து படிக்கணும் சமச்சீர் புக்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். சோ நம்ம முந்தைய வீடியோல வந்து பிசிக்ஸை பத்தி பார்த்தோம். சோ நம்ம இந்த வீடியோல வந்து கெமிஸ்ட்ரியில வந்து எந்தெந்த லெசன்ஸை வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சோ நம்ம லெசனுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க கண்டிப்பா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கான ஒரு Facebook பேஜ் அண்ட் குரூப் இருக்கு. சோ அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அங்கேயும் போய் பாருங்க. நம்ம சேனலுக்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. சோ நீங்க அதுல ஜாயின் பண்ணாக்கா கீழே இருக்கிற நம்பருக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க. உங்களுக்கு வந்து ஃபுட் ரெசிபிஸ் வேணும் அப்படின்னாக்கா கீழே இருக்கிற இந்த டேஸ்டி ஹோம் ஃபுட் சேனல் லிங்க் வந்து கிளிக் பண்ணி நீங்க பார்க்கலாம். ஓகேவா? சரி வாங்க நம்ம லெசனுக்கு போலாம். சோ நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னாக்கா, வேதியியல்ல வந்து சிலபஸ் படி இப்ப போட்டிருக்கிற குரூப் 2A நோட்டிபிகேஷன் சிலபஸ் படி சோ எந்தெந்த பாடங்களை சமச்சீர் புக்ல இருந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இந்த பிசிக்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா, பிசிக்ஸ் பாடங்கள் எங்க படிக்கணும் உங்க அது அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் வேணும் அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அங்கேயும் போய் பாருங்க. சோ வாங்க நம்ம இப்ப கெமிஸ்ட்ரிக்கு உள்ள போலாம். சோ இதுதான் கெமிஸ்ட்ரியோட அந்த சிலபஸ். சோ நீங்க குரூப் 2A நோட்டிபிகேஷன் சிலபஸ் பார்த்தா தெரியும். சோ இந்த ஒரு டாபிக்கும் எந்தெந்த லெசன்ஸ் வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். இது வந்து தமிழ்ல வந்து தனிமங்களும் கலவைகளும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இது எந்தெந்த லெசன்ஸ்ல எந்தெந்த பாடத்தோட லெசன்ஸ்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா 6வது முதல் 10வது வரை. ஃபர்ஸ்ட் வந்து வகுப்பு 6 6வது வகுப்புல கெமிஸ்ட்ரி இன் டெய்லி லைஃப், அன்றாட வாழ்வில் வேதியியல், செப்பரேஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ், பொருட்களை பிரித்தல், சேஞ்சஸ் அரௌண்ட் அஸ், நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். சோ இந்த 3 லெசன்லயும் வந்து நீங்க படிக்கணும். ஓகேவா? அடுத்தது 7ஆம் வகுப்புல பாத்தீங்கன்னாக்கா மேட்டர் இன் அவர் சரௌண்டிங்ஸ், நம்மை சுற்றியுள்ள பொருட்கள், மேட்டர் அண்ட் இட்ஸ் நேச்சர், பொருட்களின் தன்மைகள், கம்பஷன் அண்ட் ஃபிளேம், எரிதல் மற்றும் சுடர். இது 8ஆம் வகுப்புல பாத்தீங்கன்னாக்கா எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் அரௌண்ட் அஸ், நம்மை சுற்றியுள்ள தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள். ஓகேவா? 9ஆம் வகுப்புல இஸ் மேட்டர் அரௌண்ட் அஸ் பியூர், நம்மை சூழ்ந்துள்ள பொருட்கள் தூய்மையானவையா. அடுத்தது பீரியாடிக் கிளாசிபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ், தனிமங்களின் ஆவர்த்தன அட்டவணை. சோ இதெல்லாம் 9ஆம் வகுப்புல இருந்து நம்ம படிக்கணும். 10ஆம் வகுப்புல என்ன படிக்கணும்னாக்கா சொல்யூஷன்ஸ், கரைசல். சோ இந்த லெசன்ஸ்லாம் வந்து இந்த எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ்ன்ற அந்த போர்ஷன் வந்து கவர் ஆகுது. ஓகேவா? சோ அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ஆசிட்ஸ், பேசஸ் அண்ட் சால்ட்ஸ். ஓகேவா? அமிலங்கள், காரங்கள் மற்றும் உப்புகள். சோ இது எங்க இருக்குனாக்கா 10ஆம் வகுப்புல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்ற, அதாவது வேதிவினைகள் அப்படின்ற பாடத்துல வந்து இதுக்கான நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன், ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஒடுக்க வினைகள். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா இதுவும் சேம், அதாவது 10ஆம் வகுப்பு இந்த வேதி வினையிலே தான் உங்களுக்கு அந்த ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஒடுக்க வினைகளும் இருக்கு. சோ நீங்க இதை படிச்சாலே போதும். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா கெமிஸ்ட்ரி ஆஃப் ஓர்ஸ் அண்ட் மெட்டல்ஸ். இது வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா வகுப்பு 8 8ஆம் வகுப்புல கோல் அண்ட் பெட்ரோலியம், நிலக்கரியும் பெட்ரோலியம் அப்படின்ற லெசன்ல வந்து சோ நீங்க இதை படிச்சீங்கன்னாக்கா இந்த தாதுக்கள் மற்றும் உலோகங்களின் வேதியில பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா கார்பன், நைட்ரஜன் அண்ட் தேர் காம்பவுண்ட்ஸ், கார்பன், நைட்ரஜன் மற்றும் அவற்றின் சேர்மங்கள். சோ இது வந்து இந்த போர்ஷன் வந்து எங்க கவர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா வகுப்பு 9 9ஆம் வகுப்புல கெமிக்கல் ஈக்குவேஷன், வேதி சமன்பாடு. வகுப்பு 10ல வந்து கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ், கார்பனும் அதன் சேர்மங்களும். சோ இதுல வந்து அது கவர் ஆகுது. இந்த 2 லெசன்லயும் வந்து இந்த கார்பன், நைட்ரஜன் மற்றும் அவற்றின் சேர்மங்கள் வந்து கவர் ஆகுது. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ். சோ இது வந்து எங்க கவர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா ஜெனரல் நாலேஜ் புக் வந்து நீங்க படிக்கணும். அதாவது லூசன்ட் அண்ட் ஹரியன் புக்ல ஜெனரல் நாலேஜ் புக் படிச்சீங்கன்னாக்கா சோ இதுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கெமிஸ்ட்ரி பத்தின டிப்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நம்ம அடுத்தது தாவரவியல் பத்தி பார்க்கலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும்னாக்கா கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கான அந்த Facebook பேஜ் அண்ட் குரூப்பையும் போய் பாருங்க. ஓகேவா? நன்றி.